பக்தி பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் சுபம் விஜயகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஐயா, இப்போ நம்ம எல்லாருமே ஆண் தெய்வங்கள தான் வழிபாடு அதிகமா பண்றோம். உதாரணத்துக்கு முருகன் ஆகட்டும், அண்ணாமலையார் எல்லாருமே மிகப்பெரிய கோயில் எல்லாமே ஆண் தெய்வம் சார்ந்ததா இருக்கு. பெண் தெய்வம் அங்கேயும் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம பிரத்யேகமா போய் நம்ம அத வழிபடுவதற்கான வாய்ப்புகள் இல்ல. இப்படி இந்த பெண் தெய்வ வழிபாட்டுல என்ன நமக்கு சிறப்புகள் கிடைக்கும்யா? ம். பொதுவா ஆண் தெய்வம், பெண் தெய்வம் இருந்தா கூட 2 தெய்வமும் சேர்ந்து வழிபடும்போது தான் ஒரு பூர்த்தி அடையும். இப்ப சிவன வழிபடும்போது அங்க சக்தியும் வழிபடப்படணும். சிவன், சக்தி 2ம் சேர்ந்த அம்சம் தான் ஒரு பூர்த்தி அம்சமா இருக்கிறது. இப்ப ஆண், பெண் இருவருமே ஒரு முழு வட்டத்த குறிக்கும். இப்ப திதியிலே பார்த்தீங்கன்னா, வளர்பிறை, தேய்பிறை இருக்கும். அது ஆண் பௌர்ணமி, அமாவாசை மாரி. இப்ப 2ம் கலந்தது தான் இது. அப்ப பெண் தெய்வம் 2ம் முக்கியம். குறிப்பா பெண் தெய்வம்ங்கிறது தாய்மை உள்ளம் கொண்டவங்க. அதிகமா நம்ம ஈஸியா அப்ரோச் பண்ணக்கூடிய அம்சமும் இருக்கும். மனதுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஈஸியா இருக்கும். சந்திரன் அம்சம் இல்லையா? நம்ம வேண்டி கேட்கறது, உணவு சம்மந்தப்பட்ட தானம் குடுக்கிறதா இருக்கலாம். நமக்கு மன கஷ்டங்கள ஈஸியா போக்கக்கூடிய அம்சம் பெண் தெய்வ வழிபாடு உண்டு. நெறைய குலதெய்வங்கள பார்த்தீங்கன்னா, பெண் தெய்வ அம்சம் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப பெண் தெய்வங்கள் தான் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆண் தெய்வம் என்னதான் இருந்தாலும், அங்க இருக்க பெண் தெய்வத்துக்கு தான் சிறப்பே அங்க இருக்கு. இப்போ மேஷ ராசிக்கு ம். பெண் தெய்வ வழிபாடுனா, நம்ம என்ன தெய்வத்த சொல்லலாங்கய்யா? ஆமா. இப்ப மேச ராசிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில இருக்கிற உண்ணாமலை அம்மன் ரொம்ப சிறப்பா இருக்கு. உங்கள காத்து ரட்சிக்கவே அந்த அம்பாள் காத்திருக்கான்னு சொல்லணும். பொதுவா மேச ராசியில பிறந்தாலே ஒரு முறை திருவண்ணாமலை போகணும். அது குறிப்பா சிவன வழிபட்டுட்டு அம்பாளையும் வழிபடணும். இது இவங்களுக்கு இந்த ராசி அம்சமான செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு டைமாவது போயிரணும். இப்ப பௌர்ணமி போறீங்க, அமாவாசை போறீங்கிறது அது பொதுவானது. ஆனா, இவங்க ராசி தத்துவத்த ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை அன்று சென்று வழிபாடு செஞ்சுட்டு வரும்பொழுது, அது குறிப்பிட்டு என்ன சொந்த நட்சத்திரமோ, அந்த நட்சத்திரத்தில போய் வழிபாடு செய்யும்போது, இவங்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடும். எவ்வளோ பெரிய தடைகளா இருந்தாலும், இந்த சின்ன கல்ல நவுத்துற மாரி அம்பாள் நகர்த்தி, உங்களுக்கு சக்சஸ் ரேட் ஜாஸ்தியா இருக்கும். மன திருப்தி இருக்கும். ஒரு வாழ்க்கை பூர்த்தி அடையக்கூடிய அம்சமே அங்க திருவண்ணாமலையில இருக்கிற அம்பாள் தான். ரிஷப ராசியில ம். பிறந்தவங்களுக்கு எந்த பெண் தெய்வ வழிபாடு அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றங்களை தரும்யா? இப்ப திருவண்ணாமலை சொன்ன மாரியே இந்த ரிஷபராசிக்குன்னு ஒரு அம்சம் இருக்கு. இந்த ரிஷபராசி பார்த்தீங்கன்னா, காஞ்சி காமாட்சி அம்மன். இந்த காஞ்சிபுரத்துக்கு போய் ஒரு டைம் அந்த அம்பாள மனமுருகி வேண்டி வழிபடணும். பொதுவா இந்த ராசி தத்துவத்துக்கு இந்த காஞ்சி காமாட்சி அம்மன் வருது. இப்ப இவங்க ஒரு முறை போய் வேண்டி வழிபடும் பொழுது, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறப்பு இருக்கு. பொதுவா பொருளாதார பிரச்சனைக்கு இந்த ரிஷபராசிக்காரங்க காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு பொருளாதாரத்தில் பல அடைபட்டவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சக்சஸ் ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அது இல்லாம திருமண தடையை போக்குவதில் இந்த அம்பாள் சிறந்தவங்க. அப்ப இந்த ரிஷபராசிக்காரங்க வாழ்வில் ஒரு வெளிச்சம் வர, குறிப்பா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போகணும். ஏன்னா, இந்த ராசி தத்துவம் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அன்று போய் வழிபாடு செய்ய, வாய்ப்பு இருந்தா ரோகிணி நட்சத்திரத்தில் வழிபாடு செய்ய, உறுதியாக நினைத்த காரியங்கள் கைகூடும். மன திருப்தி அடையும்ங்கிறது மாற்று கருத்தே கிடையாது. மிதுன ராசியில பிறந்தவங்க எந்த பெண் தெய்வ வழிபாட்ட செய்வதனால அவங்களுக்கு சிறப்புகளா இருக்கும்யா? இப்ப மிதுன ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லும்போதே, அவங்க வாழ்வில நெறைய விஷயங்கள யோசிச்சு யோசிச்சு பண்ணக்கூடிய அம்சம். இதுல மிதுன ராசிக்கு ஒரு சிறப்பான தெய்வம் இருக்கு. தில்லை நடராஜர் கோயில்ல இருக்கிற சிவகாமி அம்மன். இப்ப ஏன் இந்த ஸ்பெசிஃபிக்கா அப்படி சொல்றேன்னா, நடராஜர் கோயில் போனவங்க பொதுவா சிவன வழிபடுவாங்க. அங்க இருக்கிற விஷ்ணு அம்சத்த வழிபடுவாங்க. ஆனா, அங்க இருக்கிற அம்பாள விட்டுருவாங்க. இந்த அம்பாள் உங்களுக்கா பார்த்துக்கிட்டே இருப்பாங்கன்னு சொன்னோம். மிதுன ராசிக்காரங்க சிவகாமி அம்மனை தரிசிச்சுட்டு, கொஞ்ச நேரம் ஒரு அமைதியா உட்காந்து தியானம் பண்ணணும். அங்க ஆகாய தத்துவம் வேற இருக்கும். தரான காற்று வீடு. அம்பாள கொஞ்சம் தியான நிலையில வழிபாடு செஞ்சு மனமுருகி வேண்டுனா, இவங்களுக்கு நினைத்த காரியம் சில மாதங்களே நடக்கும் என்பது மாற்று கருத்தல்ல. இதுல பொதுவா படிப்பு சம்பந்தப்பட்டதுக்கு ஏதாவது தடை ஏற்பட்டிருந்தா, பொதுவா போயிட்டு வரலாம். புதன்கிழமை அன்று போயிட்டு வாங்க. ஒரு நல்ல மாற்றம் நடக்கும். இது மாற்று கருத்து இல்லாத ஒரு சம்பவம் நடக்கும். கடக ராசியில பிறந்தவங்களுக்கு எந்த பெண் தெய்வத்தை வணங்கி வழிபட்டால் அவங்களுக்கு மாற்றங்கள் வருவாங்க? இப்ப கடகராசினாலே அம்பாள் தத்துவம் தான். இந்த கடகராசிக்கு கூப்பிடக்கூடிய அம்பாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு சங்கரன்கோயில்ல இருக்கிற அம்பாள். அதுல பார்த்தீங்கன்னா, கோமதி அம்மன். பொதுவா சங்கரன்கோயில் பார்த்தீங்கன்னா, சங்கரீஸ்வரர் ஃபேமஸு. சங்கர் நாராயணன் கும்பிடுவாங்க. இந்த கோமதி அம்மன் அந்த வழிபாடு. பொதுவா அந்த கோமதி அம்மன் பார்த்தீங்கன்னா, நோய்களை மீட்டெடுக்கக்கூடிய வல்லவங்க. புற்றுநோய் வலியிலிருந்து மீட்டெடுத்த அம்சமும் கதையெல்லாம் இருக்கு. ஏன்னா இங்க ஃபேமஸே பார்த்தீங்கன்னா, புற்று மண் இருக்கும். பொதுவாவே ஒரு சில புற்று மண்ண எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து நெத்தியில வச்சுக்கங்கன்னு சொல்றது. உடம்புல ஒரு சிலருக்கு தோல்ல அரிப்பு இருக்கிறவங்க தோல் சம்மந்தப்பட்டதுக்கு பூசிக்கலாம். அங்க இருக்கிற அந்த குங்குமம், இந்த புற்று மண்ணும் மிகுந்த சிறப்பா இருக்கும். வாழ்வில கடகராசிக்காரங்க கண்டிப்பா சென்டர் ஆகணும். போயிட்டு வந்து மாற்றத்த இந்த யூடியூப் கமெண்ட்ல கூட போடட்டும். ஏன்னா நெறைய பேத்துக்கு நடந்திருக்கு இல்லையா? சிம்ம ராசியில பிறந்தவங்க எந்த பெண் தெய்வத்தை தொடர்ந்து வழிபடும்போது அவங்களுக்கு மாற்றங்கள் உருவாகுங்கயா? சிம்மராசிக்கு நெறைய கோயில் இருக்கு. ஆனா இந்த கோயில் பிரசவத்தின் வாயிலாக வந்தது. இந்த கோயிலுக்குள்ளேயும் சக்சஸ் ஆன ரேட்டும் உண்டு. திருநெல்வேலியில இருக்கிற நெல்லையப்பர் கோயில்ல இருக்கிற காந்திமதி அம்மன்.
பொதுவா இந்த கோயில்ல அ போயிட்டு வந்து அவங்க சொன்ன பலன்கள் இதெல்லாம் நெறைய உண்டு. பொதுவா அரசு வேலை சம்மந்தப்பட்ட முயற்சி பண்றதுக்கு, கௌரவம் சம்மந்தப்பட்ட இழுக்குகள் இருந்தது. ஒரு உணவு கூட வழி இல்ல. அந்த மாரியெல்லாம் இந்த அம்பாள் மீட்டெடுத்திருக்காங்கிறது ஒரு சிறப்பா இருக்கு. இந்த கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு பொதுவா தீபம் ஒரு டன் தீபம் ஏத்திறணும். தீபம் ஏத்தி வழிபாடு செஞ்சுட்டு, குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை போங்க. உங்க ராசி தத்துவம்ங்கிறது சூரியன். அந்த ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்யும் பொழுது, அம்பாள் உங்க கூடவே வந்து உதவி புரிவாள் என்பது மாற்று கருத்து இல்ல. தைரியமா போயிட்டு வாங்க. சக்சஸ் ரேட் ஜாஸ்தியா இருக்கும். போயிட்டு வந்து அப்டேட்டும் குடுத்துட்டு வாங்க. சரி, இப்ப கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு கட்டாயம் வழிபட வேண்டிய பெண் தெய்வம்னா எதுவா இருக்குங்க? இப்ப கன்னிராசி அவங்களுக்கு மீட்டெடுத்த அம்பாள்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க கன்னின்னு பேரு வந்து அம்சத்திலே இருக்கு. கன்னியாகுமரியில் இருக்கிற பகவதி அம்மன். அது மூக்குத்தி அம்மன் கூட சொல்லுவாங்க. அந்த பகவதி அம்மன் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்தது. பொதுவா அந்த டூருக்கு போறாங்களோ இல்லையோ, எந்த இதுக்கு அந்த பக்கம் போனாலும் இந்த அம்பாள கன்னிராசிங்க ஒரு முறை வழிபட்டுட்டால், இதில என்னன்னா நோயிலிருந்து மீண்டவங்க பல பேர். கடன்லேருந்து மீண்டவங்க பல பேர். ஒரு சொத்து அமையல, ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கு. வாழ்க்கையில ஒரு வேலையில திருப்தி இல்ல. இந்த மாரி இருந்தவங்களுக்கு நான் கன்னியாகுமரி போயிட்டு வாங்கன்னு சொன்னது நெறைய பேத்துக்கு குடுத்துருக்கேன். இந்த அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே சொல்றாங்க, "சார் வேலை கிடைச்சது. வெளிநாட்டு வேலையா இருக்குது." அப்படின்னு சம்பள உயர்வு வந்திருக்கு. இத கேட்டது நான் பல பேத்துக்கு கேட்டுருக்கேன். அப்ப அம்பாள் உங்கள அருள் புரிய ரெடியா இருக்காங்க. நீங்க ஒரு முறை சென்று இந்த கன்னி ராசிக்காரங்க வாழ்வில ஒளிவட்டம், வெளிச்சம் பெற்றே ஆகணும். அந்த கன்னியாகுமரி அம்மன் காத்திருக்கான்னே சொல்லலாம். துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு கட்டாயம் வழிபட வேண்டிய பெண் தெய்வம்னா யாரா இருக்குங்க? இப்ப துலாம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 7ஆம் வீடு. இதில பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிமையா இருக்கும். இங்க சனி உச்சம் பெறும். இந்த இடத்துல இருக்க போதுன்னா, மதுரை மீனாட்சி அம்மன். மதுரை மீனாட்சி அம்மனுக்கு எது எதுக்கோ ஃபேமஸா இருக்கு. இந்த இடத்துக்கு போறோம். சுக்கிர அம்சத்தில பார்த்தீங்கன்னா, நெறைய பேத்துக்கு குழந்தை பிறப்புக்கு தடை. அது இல்லாம திருமண தடை, சுக்கிர தோஷங்கள்ல நெறைய இருந்ததுக்கு. அப்ப ஒரு லட்சுமி கடாட்சமே இல்லைன்னு சொன்னவங்க, இந்த மாரி பல பேர். குடும்பத்தில ஒரு சந்தோஷமே இல்ல. ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரே மாரி சண்டை சச்சரவா இருக்கு. குடும்ப ஒற்றுமைகள் இல்ல. இந்த மாரிலாம் பல துலாம் ராசிக்காரங்க சொல்லியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னது மதுரை மீனாட்சி அம்மன் போயிருக்கீங்களா? மதுரை மீனாட்சி அம்மனுக்கு அனுப்பி, அந்த ஃபுல்லும் சுத்தி பார்த்துட்டு, அந்த குளத்து பக்கத்தில கொஞ்ச நேரம் உட்காருங்கன்னு சொன்னேன் பொதுவா. உட்கார்ந்து வழிபட்டுட்டு, இதில சிவனையும் பார்த்துறணும். ஏன்னா சொக்கநாதரையும் பார்த்து முடிச்சிடணும். வந்ததுக்கப்புறம் வாழ்வில கணவன் மனைவி அந்யோன்யம், ஒற்றுமை ஏற்பட்டது பல பேத்துக்கு. அப்ப உங்கள அந்த தெய்வம் உங்கள காத்திருக்குன்னே சொல்லலாம். தைரியமா அம்பாள ஒரு முறை அங்க உட்காந்து தியானம் கூட பண்ணி பாருங்க. மாற்றம் உங்களுக்கு நெறைய தெரியும். விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு கட்டாயம் வழிபட வேண்டிய அம்மன் அப்டின்னா நம்ம எதங்கங்க சொல்லலாம்? பொதுவா விருச்சிக ராசி பார்த்தீங்கன்னா, சிறப்பு கொஞ்சம் வித்தியாசமான அம்பாளா இருக்கு. ஏன்னா, விருச்சிகத்தில கேது பகவான் உச்சம் பெறுவார். அப்ப இங்க பார்த்தீங்கன்னா, காளகஸ்திங்கிறது ராகு கேதுக்கு அனுப்புவோம். அங்க இருக்கிற கேது ஞானம், அங்க இருக்க ஞானாம்பிகை அம்மன். இந்த ஞானாம்பிகை அம்மன் தான் இவங்கள காத்து ரட்சிக்க காத்திருக்காங்கன்னு சொல்லலாம். பொதுவா அந்த அந்த கோயில் நினைச்சுக்கிறாங்கன்னா, ராகு கேதுக்கு மட்டும் தான் ஃபேமஸ் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8ஆம் இடமா இருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடம் பள்ளத்த மீன் பண்ணும். அங்க தான் பாதாள விநாயகரும் இருக்கார். அப்ப அங்க பாதாள விநாயகரையும் வழிபடலாம். அங்க இருக்கிற அம்பாள் ஞானாம்பிகை சென்று வழிபாடு செய்யும் பொழுது, சகல தோஷ நிவாரணி. எவ்வளோ பெரிய பித்ரு தோஷம், மாத்திரு தோஷம் இந்த மாரி எத்தன தோஷங்கள் சொன்னாலும், இந்த விருச்சிக ராசிகளுக்கு கர்மாவை பூர்த்தி அடைய நன்வழி கர்மாவா மாத்துறதுக்கு இந்த அம்பாள் உதவி செய்றாங்க என்பது மாற்று கருத்துல நிச்சயம் சக்சஸ் உண்டு. தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு எந்த அம்பாள் வழிபாடு செய்வது அவங்களுக்கு சிறப்புகளை தருவீங்க? இப்ப தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா, பாபநாசம். பாபநாசங்கிறது பாவத்த கழிக்கக்கூடிய அம்சம்னு சொல்லுவாங்க. இங்க உலகத்த மீன் பண்ற உலகம்மை அங்க தான் இருக்கா. அந்த உலகம்மை சென்று வழிபாடு செய்ய நெறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுக்கு போங்க, போங்கன்னு சொல்லியிருக்கேன். நெறைய பேர் அப்டேட் பண்ணது உண்டு. பொதுவாவே அங்க போயிட்டு வந்தாலும் இவங்களுக்கு ஒரு ஞானம் பிறக்குதுங்க மாற்று கருத்துல. வாழ்வில் ஒரு புரிதல், குடும்பத்தில ஏற்படைய சூழ்நிலைகள அத அட்ஜஸ்ட் பண்ணி போறது. முக்கியமா வருமான ரீதியாக குடும்பத்தில வருமானம், பொருளாதார இம்ப்ரூவ்மென்ட்க்கு இந்த கோயில் உண்டு. குறிப்பா இவங்க சென்று வழிபாடு பண்ணி வியாழக்கிழமை அன்றைக்கு போணும். ஏன்னா, இவங்க ராசி தத்துவ அம்சத்தில வியாழக்கிழமை என்று செயல்பாடு பண்ண பண்ண சக்சஸ் ரேட் நிச்சயம் உண்டு. கண்டிப்பா தனுசு ராசிக்காரங்க ஒரு ஃபீட்பேக்கே குடுப்பேன் அதுக்கு. மகர ராசியில பிறந்தவங்க எந்த பெண் தெய்வத்த வழிபடும் பொழுது அவங்களுக்கு சிறப்பா இருக்குங்க? இப்ப மகரம் அப்படிங்கிறத பத்தி நாங்க செவ்வாய் உச்சம் இருக்கும். அங்க அ திருவோண நட்சத்திரம் இருக்கும். பொதுவாவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அகிலாண்டேஸ்வரி திருவானைக்காவலில் இருக்கிற அகிலாண்டேஸ்வரி அம்பாளை வழிபடும்போது, அகிலத்த காக்கிற இந்த மகராசிக்கார காக்க விட்டுருவாராம். நிச்சயமா ஒரு முறையாவது போயிட்டு வரணும். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, சார் வெளியூர்ல இருக்கோம், வெளிநாட்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெறையா அதாவது திஷ்டி தோஷம் இருக்கு. கண் திஷ்டியா இருக்கலாம். ஏதோ ஒரு செய்வினையா இருக்குமோ சந்தேகம் வந்துட்டே இருக்கும். இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது சகல தோஷ நிவாரணி அந்த மாரி. இதில கணவன் மனைவிக்குள்ள இவங்களுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஈகோ கிளாஷஸ்லாம் வந்துரும் ஒரு சிலருக்கு. அப்ப அந்த இதுக்கு இந்த தெய்வத்துக்கு நெறைய பேத்துக்கு குடுத்துருக்கேன். இதில வெளிநாடு எந்த இதா இருந்தாலும் ஒரு முறை. அதில குறிப்பா இவங்க சனிக்கிழமை அன்னைக்கு போறது பெட்டரா இருக்கும். ஏன்னா, எங்க ராசி தத்துவம். ஒரு சிலர் சனிக்கிழமை போக வழி இல்லைன்னா, அங்க
முழு நட்சத்திரமா இருக்கிறது திருவோணம். அப்ப திருவோண நட்சத்திரம் அல்லது சனி நட்சத்திரம், சனிக்கிழமை இந்த 2ல ஏதோ ஒரு நாள் மகர ராசிக்கு போயிட்டு வந்து ரொம்ப புண்ணியம்னே சொல்லலாம். கும்ப ராசியில ம். பிறந்தவங்க கட்டாயம் இந்த அம்மன் வழிபாட்ட செய்யும்பொழுது அவங்களுக்கு சிறப்பா இருக்குங்கய்யா. இப்ப கும்பம்ங்கிறதே ஒரு சீக்கிரட்ட குறிக்கும், ஒரு குகைய குறிக்கும். ஒரு ஆயுள் விருத்திக்கு கும்பம் ரொம்ப முக்கியம். ஏன்னா, இங்க சதயம் 100 பேர் கொண்டது. இங்க சதயம் அப்படிங்கிறது யமனையும் குறிக்கும். அப்ப யம பயம் போக்க, எதிரிகளை வெல்ல, தங்கு தடைகள் நீக்க இந்த ராசிக்கு முக்கியமானது பார்த்தீங்கன்னா, திருக்கடையூரில் இருக்கிற அபிராமி. பொதுவா பார்த்தீங்கன்னா, அங்க 60ஆம் கல்யாணம் பண்றது, அந்த மாரி பல இது பார்த்துப்போம். அப்ப ஆயுள் சம்மந்தப்பட்ட தோஷத்துக்கு மட்டும் இந்த கோயில் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல. இந்த கும்பராசிக்காரங்களுக்கு சகல விஷயம் இங்க தான் இருக்கு. ஒரு முறை இந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு அபிராமிய வேண்டி உருகி பண்ணும்போது, இவங்களுக்கு என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட்டு புகழ் கிடைக்குது. புகழ், பேர் இது கிடைக்குது. 2வது இவங்களுக்கு சக்சஸ் ரேட் பார்த்தீங்கன்னா, அப்பருந்து ஒரு பூஸ்டப் ஆக ஆரம்பிச்சுரும். ஒரு புரிதலோ, மன கஷ்டமோ எந்த ஒரு இதா இருந்தாலும் இவங்களுக்கு மீட்டு குடுக்குது. ஆக மொத்தம் ஒரு அரசனுக்கு நிகரான வாழ இந்த கோயில் முக்கியம் அப்படிங்கிறது மாற்று கருத்தே இல்ல. இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து பல பேர் சக்சஸ் ரேட் சொல்லியிருக்காங்க. அதனால நானே நெறைய டைம் போயிருக்கேன். எங்க குடும்ப உறுப்பினர்கள் நெறைய கும்பராசி இருக்காங்க. நாங்கலாம் அடிக்கடி போயிருக்கோம். சக்சஸ் ரேட் உண்டுன்னு எங்க கண்கூடா தெரியும். மீன ராசியில பிறந்தவங்க எந்த பெண் தெய்வ வழிபாட்டை செய்யணும்னா அவங்களுக்கு சிறப்பா இருக்கும்யா. இப்ப இந்த மீன ராசிக்காரங்க, மீன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கடல் வீட்ட குறிக்கிற தனுசு மீன வீட்ட குறிக்கும். அது காலபுருஷன் கடைசியா இருக்கும். அப்ப ராமேஸ்வரம், ராமேஸ்வரத்தில இருக்கிற பர்வத வர்தினி அம்பாள். பொதுவா அங்க இருக்கிற சிவன் வழிபாடு, கோடி தீர்த்தம் எத்தன வேணா குடிக்கலாம். குளிச்சா கூட அந்த அம்பாள் தரிசனம் ரொம்ப முக்கியம். பரபரப்பா போயிட்டு எல்லா தீர்த்தங்களும் வந்துருவாங்க. இந்த தோஷத்த போக்குறதுக்கு மத்தவங்க போவாங்க. ஆனா, புண்ணியத்த பெற போகிறது இந்த மீன ராசிக்காரங்க. ஒரு முறை புண்ணியம் பெறணும், வாழ்வில் வெளிச்சம் வரணும், ஒரு அது மட்டும் இல்லாம சக்சஸ் ரேட் அடையணும், கஷ்டங்கள்லேருந்து மீண்டு வரக்கூடியதுக்கு இந்த அம்பாள்னே சொல்லலாம். இது ஒரே ஒரு இது அங்க இருக்கிற அன்னதானம் மட்டும் குடுத்துக்கங்க. யாரோ ஒருத்தங்களுக்கு அன்னதானம் குடுக்குறது, இல்ல புடவை தானம் பண்றது. புடவ தண்ணீல விடுறத விட மத்தவங்களுக்கு ஒரு புடவையோ, துணிமணியோ தானம் பண்ணிக்கிறது, இந்த மீன ராசிக்காரங்கள சக்சஸ் ரேட் கண்டிப்பா இருக்கு. இது நெறைய பேர் குடுத்துருக்காங்க. இவங்க சேனல பார்க்குறவங்க குடுக்கட்டும் நிச்சயமா. கண்டிப்பாங்கய்யா. இப்ப நம்ம 12 ராசிகளுக்கும் எந்த பெண் தெய்வத்தினால் அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவா பார்த்தோங்க. கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைஞ்சிருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றி.